ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹஸ்த சீரீஸ் எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பேமும் ரேக்கும் தூங்கி எழுந்ததும் அவங்க ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. ரொம்பவே சிரித்து பேசிட்டு பேம் இப்போ எப்போவுமே ரேக்கை மை லவ்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு கை கோர்த்துட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ இதை கவி பார்க்குறாங்க. ரேக்கை கூப்பிடுறாங்க. ரேக்கு கவியை பார்த்ததும் பேமை பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. பேம் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நானும் ரேக்கும் நாங்கள் 2 பேருமே அப்படின்னு ரொம்பவே தயங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள கவி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேக்கு கவியோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிரு கவி, நான் தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கவி, அது பரவாயில்ல விடு, நீ இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கலாமா, வேணான்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே சாதாரணமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரேக்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட அண்ணன் லவ் பண்ண பொண்ணையே நம்ம இப்போ லவ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு, நீ இப்படி இருக்காத, என் மேலே கோவப்படு, நான் எந்த மாதிரியான ஒரு தங்கச்சி, நீ ஏதாச்சும் என்னை திட்டு அப்படின்னு சொல்லி கவி கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் கவி, நீ என்னோட தங்கச்சி, உன் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் வராது, நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. முன்னாடி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்தது, இப்போ அது எதுவுமே இல்லாமல் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லி கவி சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் இப்போ அங்கேருந்து ஒரு பார்க்கில் போய் பேசிகிட்ருக்குறாங்க. கவி சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா ரேக், நம்ம சின்ன வயசில் இந்த பார்க்கில் நம்மளோட அப்பா கூட சேர்ந்து விளையாடுவோம், நம்ம அப்பா நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ரேக்கு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு, ஆமாம், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் நம்ம அப்பா இப்போ அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்குமே ஆர்டர் போடுறாங்க, அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு ரேக் சொல்கிறாங்க. அப்போ கவி மறுபடியும் ரேக்குக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு நடந்த சண்டையில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலை, உன் பக்கம் நிற்கலை, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ரேக்குக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ரேக், உன் தப்பு என்ன இருக்குது, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் உன்னோட அண்ணன், ஒரு அண்ணனாக இருந்து உன்னை நான் தான் பார்த்துக்கணும், அந்த பொறுப்பு எனக்கு தான் இருக்குது, ஆனால் நான் அதை பண்ணலை. ஆனால் உனக்காக பேமு உன் பக்கம் சப்போர்ட்டுக்கு நின்னா உன்னை நல்லாவே பார்த்துக்கிட்டா, பேம் ரொம்பவே தைரியமான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை பேம் கேட்டுட்டு, நான் அந்த அளவுக்கெல்லாம் தைரியமான பொண்ணெல்லாம் இல்லை, அவளை யாரும் கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன்னு பேம் சொல்கிறாங்க. கவி பேம் கிட்ட, என்னோட தங்கச்சியை நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிற, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் உங்களோட லவ்வை பற்றி எப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நான் எப்படி சொல்லுவேன், ஒரு பொண்ணை தான் நான் டேட் பண்ணுறேன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. உன்னோட லவ் யாரையுமே கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அதை மறைச்சி வைக்கணும், நான் உங்கள் 2 பேருக்குமே எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு கவி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேக்கு அவங்க அண்ணனை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் ரேக்கும் பேமும் அவங்க பாட்டிக்கிட்ட, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டியும் இதை பெருசாகவே எடுத்துக்கல. பேமோட சந்தோஷம்தான் முக்கியம்னுட்டு, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ரேக் உன்னோட ஃபேமிலி எப்படி இதை ஒத்துப்பாங்களான்னு சொல்லி ரேக்கு கிட்ட கேட்குறாங்க. என்னோட குடும்பம் எல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு என்னோட அண்ணனையும் அம்மாவையும் ரொம்பவே பிடிக்கும், நான் மறுபடியும் என்னோட வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி, உனக்கு குடும்பம் இல்லைன்னுலாம் நினைக்காத, நீ தனியாக இருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாத, இதுவுமே உன்னோட குடும்பம்தான், டீட்டங்கும் அந்த மாதிரி தான், அவளும் இப்போ என்னோட குடும்பத்தில் ஒருத்தி தான் சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டீட்டங், நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னோடய பேரண்ட்ஸை இழந்துட்டேன், அப்பத்துலேருந்து
இப்போ வரைக்கும் இவங்க கூட தான் இருக்கேன். என்னதான் நாங்கள் ரத்த சொந்தம் இல்லைன்னாலும் பேமை நான் ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேம், நீங்கள் என்னோட ஓன் சிஸ்டர் தான், என்னோட அக்கா அப்படின்னு அந்த டீ டேங்கோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, ராக் நீயும் இனி என்னை அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்காங்க. அடுத்த சீனில் கவியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா கவிக்கிட்ட, நீ உன்னோட தங்கச்சியை பார்த்தியா, அவள் இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்கிறாளான்னு சொல்லி கவிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கவி, அவள் இப்போ நல்லா இருக்கா, நான் பார்த்தேன், எல்லாமே சரியாயிடுச்சு நீ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் ராக்கு நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேம் வர்றாங்க. அதை பார்த்துட்டு, நான் உனக்கு போட்டு விடவான்னு சொல்லி ராக்கோட காலை எடுத்து அவங்க மடியில் வச்சுக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக அழகாக நெயில் பாலிஷ் போட்டு விடுறாங்க. அப்போ ராக், நான் உன்னோட காலுக்கு போட்டு விடவான்னு சொல்லி அவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டு, இந்த கலர் நெயில் பாலிஷ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, உன்னோட காலுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. காலோட காலை வச்சு உரசிக்கிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ பேம், எனக்கு போதும், கிஸ் பண்ணுறத நிறுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராக், எனக்கு போதாது, எனக்கு இன்னுமே வேணும்னு சொல்லவும் பேம் அவங்கள இன்னும் அதிகமாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து தூங்கிடுறாங்க. எனக்கு என்னவோ இந்த சீனு ரிப்பீட்டடாக வர்ற மாதிரியே தெரியுது. கிஸ் பண்ணுறாங்க, தூங்குறாங்க, ஏதோ தமிழ் சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த சீரியலில் வேறு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது போல். சரி, ஓகே, பரவாயில்ல. மார்னிங் எழுந்ததும் பேம் ராக் எழுப்புறாங்க. விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எழுந்துரு, நம்ம 2 பேருமே ஒர்க்குக்கு போகணும், லேட் ஆகிருச்சின்னு சொல்லி ராக் எழுப்புறாங்க. ஆனால் ராக், எனக்கு இன்னைக்கு லீவு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே சேர்ந்து தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பேமை ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒர்க் இல்லை பரவாயில்ல, ஆனால் எனக்கு இருக்குது, எழுந்துருன்னு சொல்லி எழுப்புறாங்க. அப்போ பேம், இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சு தரேன் நீ பேம் சொல்கிறாங்க. எது, உண்மையாவா, நீ என்ன சமைக்க போகிறன்னு கேட்கவும், சாப்பாடுன்னு சொன்னாதான் நீ எழுந்திருப்பேன்னு சொல்லி பேம் ராக்கை கிண்டல் பண்ணுறாங்க. ராக் அவங்க பாட்டி கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே அந்த இடத்துக்கு ஒரு லேடி கஸ்டமர் வர்றாங்க. நீ யார், உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி ராக்குக்கிட்ட பேசுகிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து திங்ஸை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இதை பேம் பார்க்குறாங்க. ரொம்பவே கோவமாக அந்த தோசை கரண்டியோட ராக்கை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. பேம் நிற்கிறத பார்த்ததும் அந்த பாட்டியும் டீ டேங்கும் அங்கேருந்து போகிறாங்க. எப்போ வந்தேன்னு சொல்லி பேம் கிட்ட கேட்குறாங்க. பேம் ரொம்பவே ஜலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்பவே கோச்சிக்கிறாங்க ராக்குக்கிட்ட. ராக் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. நான் எதுக்காக கோவப்பட்டிருக்கிறேன்னு உனக்கு தெரியுதா, நீ எதுக்காக அந்த லேடிக்கிட்ட பேசுன, நீ எதுக்கு உன்னோட பேரை சொன்ன நீ பேம் கேட்குறாங்க. அது நம்மளோட கஸ்டமர், அதனால தான் நான் பேசுனேன்னு சொல்லவும், இதுக்கு மேலே நீ அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, இதுக்கப்புறம் நீ அப்பெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு ரொம்பவே ஜெலஸாக இருக்குது அப்படின்னு பேம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் இனி பண்ண மாட்டேன்னு ராக்குமே சொல்லவும், இன்னைக்கு உனக்கு லீவு தானே, நீ என்ன பண்ண போகிற நீ பேம் கேட்குறாங்க. நான் கவியை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லி ராக் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கவியை பார்க்கறதுக்காக வராங்க. கவி ராக்கை பார்த்ததும், பாசமலராச்சே, உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, நீ நல்லா தானே இருக்க நீ ராக்கை பார்த்து கேட்கவும், நான் என்னோட அண்ணனை பார்க்கறதுக்காக வந்தேன், நான் இங்கே வரக்கூடாதா நீ ராக் கேட்குறாங்க. நீ தாராளமாக வரலாம், அம்மா உன்னை பற்றி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நீ வரியா, நம்ம 2 பேரும் அம்மாவை போய் பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நீனி வர்றாங்க. நீனி இவங்க 2 பேருக்குமே ஹாய் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குமே ஷாக்காக இருக்குது. இவளுக்கு எப்படி நம்ம அண்ணனை தெரியும் நீ ராக் யோசிக்கிறாங்க. இவளுக்கு எப்படி நம்ம தங்கச்சியே தெரியும் நீ கவி யோசிக்கிறாங்க. அப்போ ராக் கேட்குறாங்க, உனக்கு எப்படி கவியை தெரியும்னு சொல்லவும், நான் கவியை பாரில் பார்த்தேன்,
உனக்கு இப்போ ஓகேவா கவி, எல்லாம் சரியாகிடுச்சான்னு கவி கிட்ட கேட்குறாங்க. கவியும் அது எல்லாமே சரியாகிடுச்சு, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நீனி கிட்ட கேட்குறாங்க. நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க வந்தேன், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நீனி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்போ அந்த இடத்துக்கு இவங்களோட அப்பாவுமே வர்றாங்க. நேராக கவிக்கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டியா அவங்க அப்பா கோவப்படுறாங்க. ரேக்கு அதுக்கு முந்திக்கிட்டு, நான் தான் கவியை பார்க்கறதுக்காக வந்தேன், இது அவனோட தப்பு கிடையாதுன்னு ரேக் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா, நான் உங்ககிட்ட பேசலை, கவி நீ வா நம்ம போகலான்னு சொல்லி கவியை கூப்பிடுறாங்க. அப்போ நீனி ரேக்கோட அப்பா கிட்ட போய் பேச போகிறாங்க. நீனியை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நீ எதுக்கு இங்கே வந்த, நான் தான் உனக்கு தேவையான எல்லா பணத்தையுமே கொடுத்துட்டேனே, நீ இங்கே என்ன பண்ணுறன்னு நீனி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீனி, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க வந்தேன், அதாவது ரேக்கோட அம்மாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க அப்பாவுக்கு இன்னுமே கோவம் வருது. நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட பிளான் என்ன, நீ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே வந்த ரொம்பவே கோவமாக நீனிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீனி, நான் ஒரு பேஷண்ட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க, டாக்டரை பார்க்க தான் வருவாங்கன்னு சொல்லவும், ஏன் உனக்கு வேற எந்த டாக்டருமே கிடைக்கையா, இதுதான் கிடைச்சதான்னு சொல்லி இன்னுமே கோவமா அவரை நீனியோட கையை பிடிச்சி ரொம்பவே வலிக்கிற மாதிரி இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்போ நீ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர், நீயே இப்படி பேசலாமா நீனியும் பதிலுக்கு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஒருவேளை உனக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்தா நான் உனக்காக வேற ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் நீ என்னோட ஃபேமிலி கிட்ட உன்னோட ஃபேஸை எப்போவுமே காட்டக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ரேக்கோட அம்மா ரொம்பவே கோவமாக அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக வர்றாங்க. என்னோட பேஷண்ட்டை நீ எதுக்காக மாற்றின, ஏன் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லலை, இங்கே என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலைன்னு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு அவர், பேஷண்ட்டு தான் வேறு டாக்டர் வேணும்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் நான் மாற்றினேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க நம்பலை. நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு உன்னோட சீக்ரெட் லவரோட பொண்ணு தானே, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இருக்கோம், நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு மறுபடியும் கேட்குறாங்க. ஆனால் அப்பவும் அவர், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறத நீ நம்புன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அவரோட பிஏ, உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் ரேக்கோட அம்மா கிட்ட, நீ எதுக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தள்ளியே இரு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்கிறாங்க. போகும்போது அந்த பிஏ கிட்ட, இங்கே என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயமுமே உனக்கு தான் தெரியும், நீ அந்த பொண்ணை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர விடாமல் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அந்த பிஏ கால் பண்ணுறாங்க, நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நடக்குது நீனின்னு சொல்கிறாங்க. நீனி ரொம்பவே பெரிய ஆள் தான், அவங்கள பழி வாங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீனியை பார்க்குறதுக்காக வராங்க. நீனிக்கிட்ட, நான் இது எல்லாத்தையுமே நிறுத்த போகிறேன், ஏன்னா நான் ரேக்கை லவ் பண்ணுறேன். அதுக்கு நீனி, உனக்கு என்னாச்சு, ஒரு கொலைகாரனோட பொண்ணை நீ லவ் பண்ணுறியான்னு சொல்லி நீனி கேட்குறாங்க. அதுக்கு பேம், இதுக்கும் ரேக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பேம் சொல்கிறத நீனி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பேம், நீ எதுக்கு இந்த அளவுக்கு அவரை வெறுக்கிற, அப்படி என்னதான் நடந்துச்சு, இதை நீ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ மட்டும் இப்போ இதை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நீ சொல்கிற எதையுமே நான் கேட்க மாட்டேன்னு பேம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு எல்லாமே புரியும், நீ அவங்களோட ஃபேமிலியை பற்றி புரிஞ்சு பண்ணி நீ பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையுமே பேம் கிட்ட சொல்கிறாங்க. ரேக்கோட அப்பா கீம் இருக்கார்ல, அவரோட பொண்ணு தான் நான், ஆனால் அவர் என்னை ஒரு பொண்ணாகவே ஏற்றுக்கலை, அவர் என்னை எப்போவுமே பொண்ணாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. என்னோட அம்மா அவரோட ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க,
என்ன ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அவரை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்போ அவர் ரொம்பவே சத்தம் போட்டாரு. நீ எதுக்காக இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கே வந்த? நீ ரொம்பவே கோவப்பட்டாரு. உங்களோட பொண்ணு நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு அவர் இல்லை, எனக்கு ரேக்கு மட்டும்தான் பொண்ணுன்னு சொன்னார். என் அம்மா அவரை ரொம்பவே நம்பினாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாங்கள் எங்கே போவோம், எங்களை யார் பார்த்துப்பாங்க, எனக்குன்னு யார் இருக்கான்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் அப்போ அவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ எதுக்காக இந்த குழந்தைய பெற்றுக்கிட்ட? இதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த குழந்தை வேணாம், இதை கலைச்சிடலான்னு சொன்னேன். ஆனால் நீ நான் சொன்னதை கேட்கவே இல்லை. நீ அவர் ஒரு அரக்க மாதிரி நடந்துக்கிட்டாரு. என்னோட அம்மாவை அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. நான் உனக்கு வீடு தர்றேன், பணம் தர்றேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்போ எங்கள் அம்மா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உன்னால் ஏன் என்ன லவ் பண்ண முடியல, நீ என்ன எப்போ தான் பார்க்க வருவேன்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே அழுதாங்க, கெஞ்சினாங்க. ஆனால் அவர், நீ இதுக்கு மேலே இங்கே வரவே கூடாது, என்னோட ஃபேமிலிக்கு உங்களை பற்றின விஷயம் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அவர் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசித்தார், எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ உண்மையிலே ஒரு நல்ல பொண்ணாக இருந்தா இங்கேருந்து கிளம்புன்னு எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னார். எங்கள் அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் அவர் எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபுல்லாகவே குடிச்சிட்டே தான் இருந்தாங்க. அவரை நினச்சி புலம்பிகிட்டே இருந்தாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. இது உண்மையே கிடையாது, அவர் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறாரு, பாரு நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ பெரிய வீடு, பணம், இது எல்லாமே கொடுத்துருக்கிறாரு, இது எல்லாமே அவர் பிடிக்காமையா பண்ணார், கண்டிப்பாக மாறுவாருன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி அம்மா ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த கஷ்டத்துலேயே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிஏ என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணமே கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. எனக்கு இந்த பணம் வேணாம், என்னோட அம்மா தான் வேணும், அதை அவரால் திருப்பி தர முடியுமான்னு கேட்டேன். அவங்களுமே உனக்காக நான் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அதே மாதிரி அவரையுமே கஷ்டப்படுத்தணும், அதோட 100 மடங்கு கஷ்டத்தை அவர் அனுபவிக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த பிஏ கிட்ட கேட்டேன். இதனால் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் எந்த இடத்துலையும் உங்களை இதில் சம்மந்தப்படுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ்மே பண்ணி கொடுத்தேன். அவங்களுமே இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கதையை பேம் கிட்டே சொல்கிறாங்க. பேமுக்கு இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவரோட அப்பா மட்டும்தான். இதில் ரேக்கோட அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ ரேக்குக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மறுபடியும் நீனி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நீ இதை எப்படி பார்க்குறேன்னு தெரியல, ஆனால் நீயும் நானும் இந்த விஷயத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வேறு மாதிரி யோசிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ரேக்கு, டீட்டங், அவங்க பாட்டி எல்லாருமே செஸ் விளையாடிட்டுருக்காங்க. ரேக்கு ரொம்பவே நல்லா விளையாடுறதா அவங்க பாட்டி பாராட்டுறாங்க. சரி டைம் ஆகிருச்சு, நான் தூங்க போகிறேன்னு எழுந்து போகவும் அவங்க பாட்டி மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ரேக்கும் டீட்டங்கும் ரொம்பவே பயத்தோட அவங்கள எழுப்புறாங்க. ஆனால் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இனி அடுத்த வாரம் சாட்டர்டே எபிசோடு வரும். அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.